வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நியூட்ரிஷன் டாபிக் பாத்தீங்கன்னா புரோட்டீன். புரோட்டீன் அப்படின்னா புரதம். புரோட்டீன்ங்கிறது ஃபர்ஸ்ட் எந்த வார்த்தையிலேருந்து உருவாகி இருக்கு அப்படின்ற கிரீக் வேர்ட்ல இருந்து உருவாகி இருக்குது. இந்த புரோட்டியஸ்ங்கிறதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா பிரைமரி, முதன்மையான பொருள் அப்படிங்கிறதுக்காக குறிக்கிறதுக்காக இந்த புரோட்டியஸ், பிரைமரி அண்ட் புரோட்டீன் அப்படின்னு வார்த்தையை உருவாக்கி இருக்கிறாங்க. இதுல நம்ம பாடி வெயிட்ல 70% வாட்டர் மாலிகுல் இருக்குது. ஸோ வாட்டரை எடுத்துட்டோம் அப்படின்னா 30% ட்ரை பாடி வெயிட். அந்த ட்ரை பாடி வெயிட்ல முக்கால்வாசி பாத்தீங்கன்னா புரோட்டீன் மட்டும்தான் இருக்குது. அப்போ பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு புரோட்டீன் நம்ம உடம்புல இருக்குங்கிறதுக்கு. இந்த புரோட்டீன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட பாடி பில்டிங். சின்ன குழந்தையில இருந்து இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கிய மூல காரணமே இந்த புரோட்டீன் தான். அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் இது உருவாகுது. அதாவது நம்மளோட தசை நார்கள், மசில்ஸ் எல்லாத்துலயுமே இந்த புரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி உள்ள இருக்கிற உள் உறுப்புகளோட செயல்பாடுகள்லயும் இந்த புரோட்டீன் இருக்கு. அதனால இந்த புரோட்டீன் தான் முக்கிய பங்கு வகிக்குது நம்ம உடம்புல. இதுல 20 வகையான அமினோ ஆசிட் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு புரோட்டீன் உருவாகும். அந்த 20 வகையான அமினோ ஆசிட எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா எசென்சியல் அமினோ ஆசிட் 9 வகை இருக்குது. அந்த 9 வகை எதுல இருந்து கிடைக்குதுன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து மட்டும்தான் கிடைக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ். இது நம்மளோட சாப்பாட்டுல இருந்து கிடைக்காது, நம்ம உடம்புல இருந்தே தயார் பண்ணிக்குவோம். அது எப்போ முக்கியமான அமினோ ஆசிட் கிடையாது, ஆனா தேவைக்கு ஏற்ற மாதிரி அது ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அடுத்து நம்ம கண்டிஷனல் அமினோ ஆசிட்ஸ். இது மெட்டல் அயான்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு அமினோ ஆசிட். இது எப்போ பாத்தீங்கன்னா சில பர்டிகுலர் டைம்ல மட்டும்தான் அது யூஸ் ஆகும். ஸோ இந்த அமினோ ஆசிட் எல்லாமே சேர்ந்ததுதான் அந்த 20 அமினோ ஆசிட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா புரோட்டீன் அப்படிங்கிறது ஒரு பேசிக் யூனிட் அமினோ ஆசிட். இப்போ நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி 20 அமினோ ஆசிட் சேர்ந்ததுதான் ஒரு புரோட்டீன். அதுல 20 அமினோ ஆசிட்ஸ்ல ஒவ்வொன்னா ஒவ்வொரு மணியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நவரத்தின மணிகள்ல இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒவ்வொன்றும் ஒரு கலர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் தனித்தனியா இருக்குது. அப்ப தனியா இருக்கும்போது மணிகளா இருக்கும். அது ஒவ்வொன்றும் சேரும் போது பெப்டைட்ஸ்ங்கிற ஒரு செயினா ஆகும். ஒரு மாலை மாதிரி கோத்துக்குவாங்க. இந்த மாலைகள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து ஒரு புரோட்டீன்ங்கிற ஒரு மூலக்கூறு உருவாகுது. இதுதான் ஒரு பேசிக் யூனிட். இதுல அந்த 9 அமினோ ஆசிட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெத்தியோனைன், த்ரெயோனைன், ஹிஸ்டிடின், வேலைன், பினைல் அலனைன், ஐசோலியூசின், டிரிப்டோபன், லைசின் அண்ட் லியூசின். இந்த 9 தான் முக்கியமான அமினோ ஆசிட். இது ஃபுட்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 20 அமினோ ஆசிடுமே நமக்கு கிடைக்குது, இயற்கையிலேருந்து கிடைக்குது. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அனிமல் சோர்ஸ்ல இருக்குது. ரெட் மீட், சிக்கனு, ஃபிஷ், சீ ஃபுட்டு, எக்ஸ், மில்க், சீஸ் அண்ட் யோகர்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அனிமல் சோர்ஸ். மேக்சிமம் இந்த 20 அமினோ ஆசிடும் அப்படியே நம்மளுக்கு கிடைக்குது. அது நம்ம நான்வெஜ் எடுத்தா மட்டும்தான் அந்த இது யூஸ் ஆகும். இந்த புரோட்டீனை எப்படி கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷன் மூலியமாவும் கிளாசிஃபை பண்றாங்க. ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா அது வலது பக்கமா இருந்தா அது ஒரு டைப் ஆஃப் புரோட்டீன், இடது பக்கமா திரும்பி இருந்தா அது ஒரு டைப் ஆஃப் புரோட்டீன். அதே மாதிரி அதுல இருக்க மெட்டல் அயன்ஸ் எல்லாம் சேர்ந்து அது ஒரு தனி கிளாசிபிகேஷன் கொடுக்குறாங்க. அதெல்லாம் மத்த பார்ட் மார்பாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ல போயிடும். நம்ம இப்போ பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ல நம்மளுக்கு தேவையானதை மட்டும் பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் என்சைம் புரோட்டீன்ஸ். நம்ம உடம்புல இருக்கிற என்சைம்ஸும் புரோட்டீன்ஸ் தான். இதுல மேக்சிமம் இந்த புரோட்டீன் என்னென்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா நம்மளோட இயற்கை வளர்ச்சிதை மாற்றத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு என்சைம்ஸுமே புரோட்டீன்ஸ். அதே மாதிரி நம்மளோட உடம்புல உருவாகக்கூடிய ஹார்மோன்ஸுமே புரோட்டீன்ஸ் தான். இதுல ஃபர்ஸ்ட் என்சைம் புரோட்டீன்ஸ்ல யூரியஸ் அண்ட் அமைலேஸ். யூரியஸ்ங்கிறது கிட்னில இருக்கக்கூடியது. அமைலேஸ்ங்கிறது நம்மளோட சலைவால இருக்கக்கூடியது, உமிழ் நீர்ல இருக்கக்கூடியது. நம்ம குரூப்ல கோகனட் சூயிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா மென்னு சாப்பிட்ற பழக்கத்தை கொண்டு வர்றதுக்காக. இந்த அமைலேஸ்ங்கிற என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கிற கார்போஹைட்ரேட், முக்கியமா இந்த ஸ்டார்ச்சை வாயிலேயே டைஜஸ்ட் பண்ணி நம்மளோட இரைப்பைக்கு அனுப்பும். அப்போ டைஜஷன் ஈஸி ஆகும். இந்த கான்செப்டுக்காக தான் இந்த அமைலேஸ் என்சைம் யூஸ் ஆகுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன். இந்த ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்லயும் நம்மளோட உள்ள மசில்ஸ்லயும் உள்ள உறுப்புகள்லயுமே ஒரு வடிவத்தை கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகக்கூடியது. இதுல எலாஸ்டின் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடியது. இப்ப நம்ம ஒரு கண்ணத்தை இப்படி பிடிச்சி கிளறோம் அப்படின்னா அது அந்த இடத்துல நிக்கிறது இல்ல, திருப்பி உள்ள போகுது. அப்போ அந்த அளவுக்கு எலாஸ்டிசிட்டி கொடுக்கறதுக்காக தான் இந்த எலாஸ்டின் புரோட்டீன் இருக்கு. ஃபைப்ரோயின்ங்கிறது உள்ள நார்களுக்குள்ள இருக்கக்கூடியது. இது ஸ்ட்ரக்சரல் வடிவத்தை கொடுக்கறதுனால ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன்ஸ். அடுத்து டிரான்ஸ்போர்ட் ஆர் கெரியர் புரோட்டீன்ஸ் பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின். நம்மளுக்கு தெரியும் நம்ம பிளட்ல ஹீமோகுளோபின் எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னுட்டு. ஸோ இது கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டுக்காக யூஸ் ஆகுது. ஸோ இந்த டிரான்ஸ்போர்டேஷன் பண்ற இந்த புரோட்டீனுக்காக ஹீமோகுளோபின் புரோட்டீன். லிப்போ புரோட்டீன் பாத்தீங்கன்னா செல் வகைக்குள்ள சிக்னல்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு, அயன்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடிய மூலக்கூறுகள் தான் இந்த லிப்போ புரோட்டீன்ஸ்ங்கிறது யூஸ் ஆகுது. அடுத்து பாத்தீங்கன்னா நியூட்ரியன்ட் அண்ட் ஸ்டோரேஜ் புரோட்டீன்.
நியூட்ரியன்ட் புரோட்டீன் பாத்தீங்கன்னா இந்த பால்ல இருக்கக்கூடியது அந்த கெசின். கெசின்ங்கிறது வந்து பால்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஹார்ட் புரோட்டீன். இந்த புரோட்டீன் வந்து ஸ்டோரேஜ் புரோட்டீனா இருக்குது. நியூட்ரியன்ட் அதுக்கு உண்டான வேல்யூ எல்லாம் நம்மளுக்கு கொடுக்கும். அடுத்து ஃபெரிட்டின் அப்படிங்கிறது வந்து நம்மளோட பிளட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் புரோட்டீன். அடுத்து வந்து கான்ட்ராக்டைல் ஆர் மொட்டைல் புரோட்டீன்ஸ். இது வந்து எப்படின்னா நம்மளோட மசில் ஃபங்க்ஷனுக்காக யூஸ் ஆகக்கூடியது. ஆக்டின் அண்ட் மயோசின் அந்த மாதிரியான புரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து நம்ம கை கால் மூட்டு செயல்பாடுகளுக்கு யூஸ் ஆகக்கூடிய எல்லா விஷயமான புரோட்டீன்ஸும் அதுல இருக்கு. ஆறாவது பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் புரோட்டீன். நம்ம உடம்புல வந்து ஒரு அடிபட்டது அப்படின்னா ரத்தம் வருது, வெளியில வருது, அதுல வந்து ஃபைப்ரினோஜன் இருக்கும். ஃபைப்ரினோஜன் வந்து என்ன மாதிரி ஆகும்னா ஃபைபர்ஸை கிரியேட் பண்ணி ஒரு மெஷ் மாதிரி ஒரு வலை மாதிரி பின்னல் அமைச்சு அந்த ரத்தத்தை வெளியே போகாம தடுக்குது. த்ரோம்பின்ங்கிறது வந்து பிளட் கிளாட்டுக்கு யூஸ் ஆகக்கூடியது. உடனே அந்த ரத்தம் முறைதல் நடந்தா மட்டும்தான் அந்த ரத்தம் வந்து வெளியில போகாது. ஸோ இந்த மாதிரியான புரோட்டீன்கள்லாம் வந்து டிஃபென்ஸ் புரோட்டீன் சொல்லுவாங்க. அடுத்து ரெகுலேட்டரி புரோட்டீன்ஸ். நம்மளோட மெட்டபாலிசத்தை வந்து ரெகுலேட் பண்றதுக்கான சில புரோட்டீன்ஸ் இருக்குது. அது வந்து இன்சுலின் ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து நம்மளுக்கே தெரியும். நம்ம டயபெட்டிஸ்ல வந்து இன்சுலின் எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி ஜி புரோட்டீன்ஸ் இதுவுமே வந்து சிக்னல் டிரான்ஸ்டக்ஷன்ஸ்க்கு அந்த மாதிரியான நரம்பு செல்களோட இதுக்காக யூஸ் ஆகுது. அடுத்து எட்டாவதா பாத்தீங்கன்னா டாக்ஸின்ஸ். நம்மளோட ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. இப்போ பாம்போட வெனம் இருக்கு பாத்தீங்களா, விஷம், அதுவுமே வந்து ஒரு டைப் ஆஃப் புரோட்டீன்ஸ் தான். அது நம்மளோட உடம்புல போகும்போது நம்மளோட நியூரோ செல்கள்ஸ் வந்து செயல் இழக்குது, மசில்ஸ் செயல் இழக்குது, அதனாலதான் இறப்பு வருது. இந்த புரோட்டீன்ஸும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் நியூரோ இன்ஹிபிட்டர்ஸ். அதே மாதிரி பாக்டீரியல் டாக்ஸின்ஸ். சில பாக்டீரியா நம்ம வயிற்றுக்குள்ளேயோ இல்ல நம்ம உடம்புக்குள்ளேயோ போயிடுச்சு அப்படின்னா அது அங்க போய் அதோட இம்யூனாலஜிக்கல் ரெஸ்பான்ஸை வந்து சப்ரஸ் பண்ற மாதிரி அது சில டாக்ஸின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த டாக்ஸின்ஸ்னாலதான் நம்ம ஓவாமை, காய்ச்சல் வர்றது, நம்மளுக்கு டிசென்ட்ரி போறது, இந்த மாதிரி சில பயாலஜிக்கல் எஃபெக்ட் நடக்கிறதெல்லாம் காரணம் இந்த மாதிரியான டாக்ஸின்ஸ் தான். இந்த டாக்ஸின்ஸ் ஆல்சோ புரோட்டீன்ஸ். இப்போ புரோட்டீன் எப்படி உருவாகுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். புரோட்டீன் வந்து உருவாகிறதுக்கான ஒரு ஃபார்முலா வேணும். அந்த ஃபார்முலா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏக்குள்ள இருக்குது. அந்த டிஎன்ஏ எங்க இருக்கு? டிஎன்ஏ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கும், அப்பாட்ட இருந்தும் அம்மாட்ட இருந்து வந்திருக்கும். அதனாலதான் நான் வந்து பிறக்கிற குழந்தை அப்பா மாதிரியான கண்ணு, அப்பா மாதிரியான முடி, அம்மா மாதிரியான முகம், இப்படின்னு ஒவ்வொரு இதுக்கு காரணமான ஃபார்முலா வந்து டிஎன்ஏக்குள்ள இருக்கு. இந்த டிஎன்ஏ வந்து செல் அந்த நியூக்ளியஸை விட்டு வெளியே வர முடியாதனால அதை வந்து ஜெராக்ஸ் மாதிரி ஒரு எம்ஆர்என்ஏன்னு ஒரு ப்ராசஸ் மூலியமா எம்ஆர்என்ஏ எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு வந்து ரைபோசோம்ல கொடுக்குது. ரைபோசோம் என்ன பண்ணும்னா இதுதான் புரோட்டீன் ஃபேக்டரி. இதுலதான் வந்து எந்தெந்த அமினோ ஆசிடை எந்தெந்த இடத்துல சேர்க்கணும், எந்தெந்த அமினோ ஆசிட் எது எதுல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயின் ஃபார்ம் பண்ணி ஒவ்வொன்றா ப்ரொடியூஸ் பண்ணி அதோட பண்புக்கு ஏற்ற மாதிரி புரோட்டீன் தனியா மாலிகுல் ஃபுல் ஸ்ட்ரக்சரா வருது. இதுல பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த 9 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸும் ஒவ்வொரு கலர் மணின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொரு மணி கலரும் சேர்ந்து சேரும் போது ஒரு பெரிய செயின் உருவாகும். இந்த செயின்ல ஒரு சில பர்டிகுலர் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் இல்ல அப்படின்னா, உடம்புல ஒரு 2-3 எசென்சியல் அமினோ ஆசிட் இல்ல அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த புரோட்டீன் சிந்தசிஸை அப்படியே நிறுத்திடும். இப்போ அது கிடைக்கல அப்படின்னா இப்போ அந்த நெகட்டிவ் எஃபெக்டா வந்து நம்ம உடம்புல அஃபெக்ட் ஆகும். இப்போ அந்த எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் கிடைக்காதனால என்ன நடக்கும் அப்படின்னா சிம்டம்ஸ், டிக்ரீஸ் இம்யூனிட்டி வரும். அதே சமயத்துல வந்துட்டு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் வரும். அதே மாதிரி டிப்ரெஷன் வரும், ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் வரும், லோவர் மென்டல் ஆல்டர்ஸ் வரும். சில குழந்தைகளுக்கு வந்து வளர்ச்சியோட குறைபாடு வரும். இது எல்லாமே சேர்ந்தது புரோட்டீனோட டெஃபிஷியன்சி. அதனால புரோட்டீன் எவ்வளவு முக்கியங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கோம். இனிமே புரோட்டீனோட இந்த செஷனுக்கு அப்புறம் நம்ம புரோட்டீனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம புரோட்டீனை அடிக்கடி எடுத்துக்குவோம்.